ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி உருவாகுமா, அப்படி உருவானால் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறுமா, இது பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல அதிமுக இது ஒரு தவறான ஒரு முயற்சியில இறங்குறாங்களோ அப்படின்னு தோணுது. பேசிக்கா நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற ஓட் பேங்க் 8% என்பது தற்போது குறைந்து கொண்டே இருக்கிறது. அங்க அந்த மாதிரியான சூழல் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு கொள்கை இல்லாத சும்மா ஒரு அரைவேக்காடான தலைவர் சீமான். ஒரு நாளைக்கு இந்த நாடு சிக்கிச்சு அப்படின்னு அவ்வளவுதான். சிக்கிச்சுன்னா என்ன? இப்ப காளியம்மா சிக்கந்து என்ன ஆச்சுன்னு பாருங்க. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் சிக்கி அங்க சின்ன பின்னமா ஆயிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தனும் எங்க போறதுன்னு தெரியாம தவிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தவிச்சுட்டு. முதல்ல நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சிக்கு கொள்கை என்ன? தமிழர்கள் ஆளணும், தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும், மற்றவங்க எல்லாம் வந்தேறி தானே நீங்க சொல்ல வர நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. இப்ப அன்புமணி ராமதாஸ் தமிழர் கிடையாதா? டாக்டர் ராமதாஸ் தமிழர் கிடையாதா? எடப்பாடி பழனிசாமி தமிழர் கிடையாதா? ஓபிஎஸ் தமிழர் கிடையாதா? ஏன் உங்க கட்சியை கழிச்சிட்டு நேரம் அங்க போய் சேர்ந்துக்கிட்டு அவங்க கிட்ட தமிழர் ஆளட்டுன்னு சொல்லிட்டு அங்க போய் நீங்க குரல் கொடுக்க வேண்டியதானே? இப்ப இது வரல இங்க ஆட்சியில செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட தமிழர் கிடையாதா? தானே உங்க கான்செப்ட். நீ ஆட்சிக்கு வரணும். நீ ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த விதத்துல உண்மையா நடந்திருக்கிற? 2009 கட்சி ஆரம்பிச்சது. விடுதலை புலிகள் இலங்கையில படுகொலை செய்யப்பட்ட போது திமுக மீது அப்ப இருந்த ஒரு அதிருப்தியில, திமுக மீது இருந்த கோபத்துல, அந்த கோபம் திசை திரும்பும் போது திமுகவுக்கு மாற்றா ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல இருந்த தமிழ் தேசிய ஆர்வலர்கள், திராவிட சிந்தனவாதிகள் இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்தீங்க. குறிப்பா திருமுருகன் காந்தி, பேராசிரியர் கஸ்பர், நீங்க இப்படி கிட்டத்தட்ட அது ஒரு 10-15 பேர் உள்ள கொண்ட ஒரு பெரிய சிந்தனைவாதிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அப்ப ஒரு திட்டமிடும் போது இந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளரா யார் இருக்கிறது? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கிடையாது, தலைவர் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர். ஏன் ஒருங்கிணைப்பாளர்னு போட்டாங்கன்னா தற்காலிகத்துக்கு அந்த கட்சியை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்ப யார போடலாம் அப்படின்னு வரும்போது ஒரு பிரபலமான இருந்தா நல்லா இருக்கும். அது சீமான் ஒரு 2-3 படங்கள்ல நடிச்சவரு, 2-3 படங்கள்ல நல்ல தலை காட்டினவரு நடிச்சிருக்காரு. டைரக்டர், ஒரு பிரபலமான நபர். இருக்கிற நபர்களே எல்லாமே அறிவுஜீவிகளா இருந்தாலும் இருக்கிற நபர்கள்ல கொஞ்சம் பிரபலமான நபர் அப்படின்றதுல ஒருங்கிணைப்பாளரை சீமான அந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுதான் நடந்தது. அதுக்கு அடுத்தது அந்த கட்சியை கைப்பற்றத்துக்கு சர்வாதிகார தோரணையில நடந்து கொண்டதால் எல்லா அறிவுஜீவிகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறத்தாழ எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் புதுசா ஏதாவது ஒரு அறிவுஜீவிகள் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் இப்ப 6-7 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த காளியம்மா ஒரு சில பேர் உள்ள வராங்க. அவங்களும் இப்ப நீங்க தட்டி விட ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஒரு பிசிறு. அதை தட்டினா சரியா போயிடும். தலைவர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி வேணும். முதல்ல ஒரு மறைந்த தலைவரை, கலைஞரை இறந்து போன பின்னாடி நீ பேசுற பேச்சு இருக்குல்ல, தந்தை பெரியார, அறிஞர் அண்ணாவை, கலைஞரை நீ பேசுற பேச்சு இருக்குல்ல, விமர்சனன்றது வேற. நான் திரும்பவும் சொல்றேன், கடந்த வீடியோல நான் சொன்ன மாதிரியே சொல்றேன், ஒரு தலைவரை விமர்சனம் செய்வது என்பது வேறு. அறிவுபூர்வமாக நீங்க இந்த இடத்துல எந்த தவறு செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக விமர்சனம் செய்வது என்பது வேறு. திட்டமிட்டு பொய் பிரச்சாரம், வாய துறந்த பொய். சீமான் வாய துறந்த பொய், அவ்வளவு பொய். இங்க எல்லா கட்சியில உங்க கட்சியில இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளை எல்லாத்தையும் வெளியேற்றி விட்டுட்டு நீங்க விடுறீங்க பாரு கதைய. ஈழத்துல விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் உனக்கு ஆமக்கறிய வச்சு சமைச்சு அண்டாண்டாவா அப்படியே பந்தியில போட்டு அவ்வளவு பெரிய தலைவரிய பிரபாகரன். உலகத்துல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தாங்கிய போராளிகளுக்கு எல்லாம் அவர் தான் தலைவர், அவர் தான் முன்னோடி. அவ்வளவு பெரிய தலைவர் பிரபாகரன். அவரை போய் இன்னைக்கு அவர் உனக்கு ஆமக்கறி சுட்டு போட்டாரு, எனக்கு துப்பாக்கி கொடுத்து பயிற்சி செஞ்சாரு. ஏயா குறைந்தபட்சம் அறிவு வேண்டாம்? இங்க எவனாவது சிந்திக்கிறதுக்கு ஆளா இல்லாமல் இருப்பான். இப்படிலாம் ஒரு கதையை சொன்னா நம்புவானாவது? ஒரு சின்ன கூட்டம் ஒண்ணு நம்பிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு நீ பாட்டுக்கு கதைய ஆமக்கறி பூடக்கறின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கதையை சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தா இந்த நாடு ஏத்துக்குமா? உன் கட்சிக்குன்னு தனியா ஒரு கொள்கை இது வரலும். நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கொள்கை. நாம் தமிழர் கட்சியில இது வரலும் பொதுக்குழு ஒண்ணு கூடியிருக்கா? எனக்கு தெரிஞ்சு 2 முறை என்னவோ கூடியிருக்கு. அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள்ல சப்ஜெக்ட் வச்சு, அஜெண்டா வச்சு, இந்த சப்ஜெக்ட்ல இது விவாதம் நடத்துறோம்
அப்படி யாராவது விவாதிக்க விட்டுருக்கீங்களா? யாரையாவது விவாதிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்களா? ஒரே ஆள், ஏய் நான் சொல்றதான், என் பேச்சை கேட்டா கேளு, கேட்காத போனா கட்சி விட்டு வெளில போ, அவ்வளவுதான். நீ யாரு இங்க வந்து கட்சியில கேள்வி கேட்கறது? இப்படிதான் உங்களுடைய சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்கு. உங்க கட்சி விட்டு இன்னைக்கு இந்த சர்வாதிகார பேச்சு பிடிக்காம, செயலை பிடிக்காம, திட்டங்கள் பிடிக்காம, உங்களையே பிடிக்காம பல பேர் இன்னைக்கு வெளியேறிட்டு இருக்காங்க. ஆக உங்க கட்சியில, நாம் தமிழர் கட்சியில கொள்கை என்பது ஒன்று கிடையவே கிடையாது. அப்ப கொள்கை இல்லாத ஒரு கட்சி கூட ஏறத்தாழ ஒரு நீண்ட ஆண்டு காலமாக இந்த நாட்டை வழிநடத்தி வந்த அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி கூட்டணி அமைத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 2011ல 2014ல அதிமுகவை ஆதரிச்ச கட்சி தான். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. புதுசா போய் கூட்டணி வச்சுக்கணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நான் 2 தமிழ் கட்சிகள் கூட, திராவிட இயக்கங்கள் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன், அந்த மாதிரி பேசி நாசமா போன ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அந்த இடத்துலதான் வந்து நீ வந்து நான் 2 திராவிட கட்சிகளும் கூட்டணி வைக்க மாட்டேன், இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்க? அதிமுக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். நாம் தமிழர் கட்சி கூட அதிமுக கூட்டணி வச்சா தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளுது. இந்த ஓட் பேங்க் பூரா அப்படியே சொரலியா வந்து விழுந்துடாதாங்க. எப்ப கூட்டணி வச்சாங்களோ, திராவிட இயக்கங்களோட கூட்டணி வச்சாவே அப்பவே சரிஞ்சிடும், அந்த சரிவு பாதைக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால இது எப்போதுமே இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க், அந்த 8% ஓட் பேங்க். அது விஜயகாந்த் வச்சிருப்பாரு, அதுக்கு அடுத்தது வந்து யாரோ வச்சிருப்பாங்க. அந்த ஓட் பேங்க் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கும் விஜயகாந்த் கிட்ட 8-10% ஓட்டு இருந்தது, அது 2 திராவிட கட்சிக்கும் எதிரான ஓட்டு. அவர் எப்ப வந்து உடம்பு முடியாம போனாரோ அந்த ஓட்டு அப்படியே வந்து ஸ்பிரிட் ஆகுது, இன்னொரு இடத்துக்கு வருது. அப்ப இப்ப நாம் தமிழர் கட்சி அது உருவெடுத்திருக்குது. அந்த 8% ஓட் பேங்க் வந்து மீண்டும் திராவிட கட்சியோட கூட்டணி வச்சா அந்த ஓட் பேங்க் வேற இடத்துக்கு திசை மாறும். இப்படிதான் அது வந்து எப்போதுமே தமிழ்நாட்டுல ஒரு 10% ஓட்டு வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது திமுகவுக்கு விழாத ஓட்டு, அதிமுகவுக்கு விழாத ஓட்டு, இந்த 2 கட்சிக்கும் விழாத ஓட்டு ஒரு 10% ஓட்டு எப்போதுமே வெளியில சுத்திட்டு இருக்கும். இப்ப இந்த ஓட் பேங்க நீங்க அங்க இணைச்சீங்கன்னா அது ஒன்னும் பெரிய பிளஸா கை கொடுக்காது, அது பெரிய பிளஸா கை கொடுக்காது. மீண்டும் இந்த நாம் தமிழர் கட்சிய தமிழ்நாட்டுல அனாதியா விட்டாதான் அந்த கட்சியினுடைய பலம் நாளுக்கு நாள் தானாவே அழிஞ்சிடும். கிட்டத்தட்ட அது அழிஞ்சிச்சு. நீங்க இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல அந்த கட்சி 6% ஓட்டு 5% ஓட்டை தாண்டாது. குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா தீர்ந்து போச்சு, சாப்டர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அந்த சோழி முடிஞ்சு போயிடும். அதனால நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலை கொடுக்காது, அது ஒரு ஆபத்தான அரசியலை கொடுக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்க அந்த கட்சியினுடைய தலைவருக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா போனை போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியே விட்டுட்டு இருக்கான். அவன் கட்சியில இருக்கிறவனே ஒரு தலைவருக்கு போனை போட்டு அதை வெளியே விடுறான். இப்ப நாம் தமிழர் கட்சி அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன நடத்துவாங்க? நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்க, எவ்வளவு பணம் வாங்குறோம், எத்தனை சீட்டு கொடுக்குறீங்க, இது பேச்சுவார்த்தை நடக்கும். இவன் சத்தம் தெரியாம பாக்கெட்ல இருக்கிற செல்போனை வச்சு எடப்பாடி பழனிசாமி பேசத்தை அப்படியே ரெக்கார்டு எடுத்து வந்து வெளில போட்டுருவாங்க. அந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போனாவே அவனு ரெக்கார்டு ஆடியோ போட்டு வீடியோ போட்டு வெளியில விட்டுருவாங்க. அப்ப வெளியில விட்டா ரகசியம் பூரா வெடிச்சிடும், அது வெளியில வந்து செதறும், அசிங்கமா போயிடும். அதனால அந்த கட்சியை நம்பி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அதிமுக முன்னணி தலைவர்களோ போயிட்டு கூட்டணி பேரெல்லாம் பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்து, தன்னைத்தானே கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொல்லிக்கிற கதை. அதனால அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி அமைப்பது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமான அரசியலை கொடுக்காது. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு வந்து சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதிமுக கூட சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படியே அந்த ஓட் பேங்க் முழுக்க, நாம் தமிழர் ஓட் பேங்க் முழுக்க அதிமுகவுக்கு வீழ்ந்துரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க கூட்டணி வச்ச உடனே அந்த கட்சியில பாதி உடையும், கிட்டத்தட்ட பாதி உடைஞ்சு காணாம போயிடும். அதனால அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் கூட்டணி வைப்பது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல, அது அதிமுகவுக்கும் நல்லது இல்ல. அடுத்த வாரம் தொடங்கறதா இருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைய. அதனுடைய தலைவர் ஒருவர் என்னிடம் பேசும்போது சொன்னாரு, இந்த மாதிரி வந்து கூட்டணி பத்தி அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்த போகுது நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமை வந்து ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அது சரியான ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது. நன்றி, வணக்கம்.